மீனாவுக்கு இதுவரை பள்ளிக்கூடத்தையும் படிப்பையும் தவிர குடும்பத்தையும் உலகத்தையும் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரே பெண்ணானதுனால் அவளை நாங்க செல்லமா வளர்த்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்துட்டாங்க. அதையெல்லாம் உன் தங்க மாதிரி கவனிச்சுக்கணுமா? அம்மா, இந்த வீட்டுல எங்க 2 பேருக்கும் ஒரு தாய் கிடைச்சதே நாங்க செய்த பாக்கியம். நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னா மீனா என்னுடைய தங்கையே. அது ஒன்றே எனக்கு போதும்மா. சரி, எழுந்துருங்கம்மா. இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? எல்லாம் நான் சுட்டதுதான். முதல்ல உங்க முகத்தை பார்க்கறதுக்கு பதிலா இந்த புலியோட முகத்தை பார்த்துட்டு பரவாயில்ல. இத போல கொடிய மிருகங்களுடைய தோற்றத்தை பார்த்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசுல பயங்கிறதே இல்லாம போயிடும். இதெல்லாம் இங்க ஏன் இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை. சரிதாம்போ, வீட்டுக்கு அழகு பொம்மையும் பூத்தொட்டியும் மட்டுமில்ல, புலித்தலையும் மான்கொம்பும் கூட அதிக அழக கொடுக்குங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. என்ன பாக்குறேன்? பழம் பாலெல்லாம் சாப்பிடு. பால் கொட்டி அப்படி குடிச்சு விட்டேன். இந்த சீதா சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஏன் நீயே தான் முதல்ல சாப்பிட? நீங்க சாப்பிட்ட மிச்சம்தான் எனக்கு. சீதா, சீதா, இயற்கையா அமைஞ்சிருக்கிற உன்னுடைய அறிவும் அழகும் என்னவோ அடிமை. அப்படி சொல்லாதீங்க. நான் தான் உங்களுடைய அடிமை. என் ஆயுள் பூராவும் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியதுதான் என்னுடைய கடமை. கலசத்துல வச்ச கார்த்திகை தீபம் மாதிரி நீ பிரகாசிக்கிற. அருணோதயத்துக்கு முன்னாலே அகல் விளக்கின் பிரகாசம் மாத்திரம். அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தவுடனே முதல்ல நான் பார்க்க ஆசைப்பட்ட இடம் எது தெரியுமா? எது? இரும்பு பட்டியை வச்சிருக்கிற அறையா? இப்ப இந்த வைர நகையெல்லாம் வச்சிருக்காங்களே அந்த பீரவை? அதுவும் இல்ல. அதுவும் இல்லைன்னா அப்புறம் நம்ம வீட்டுல என்ன இருக்குது? சமய கட்டு தான் இருக்கு. நோ நோ, லைப்ரரி ரூம். லைப்ரரி ரூம். லைப்ரரி புத்தகம் வைப்பாங்களே? ஆமா, அதுக்கே அது அண்ணன் அந்த பிரச்சனையில இருக்குது. ஏன் உங்களுக்கு தனியா லைப்ரரி கிடையாதா? அப்போ உங்க அண்ணன் கிட்ட இருந்துதான் அவ்வளவு புத்தகத்தையும் வாங்கி படிச்சீங்களா? நான் ஏன் வாங்கி படிக்கிறேன்? அண்ணன் புத்தகத்தை அண்ணன் தான் படிக்கேன். கேலி போதும். சொல்லுங்க, நீங்க லைப்ரரி வச்சிருக்கீங்கல்ல? என்னடா இது வம்பு? அதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. அதோ அதுதான் என்னோட லைப்ரரி. வேட்டையில ராஜா தான், ஆனா படிப்புல தான் கோட்டை. ஆமா, எங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்கு. நான் 5ஆம் கிளாஸோட நிறுத்திக்கிட்டேன். நான் என்ன செய்வேன்? பள்ளிக்கூடத்துக்கு தினமும் போறதும் வர்றதுமா தான் இருந்தேன். படிப்பு நம்ம கூட ஒத்துழைக்கல. ஆனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இங்க இருக்கு. அப்படின்னு நீங்க பெண் பார்க்க வந்தப்போ என்ன கேட்ட கேள்வி எல்லாம் அது நானா கேட்டேன்னு நினைச்சியா? எனக்கு மஞ்சள்ல இருந்து அரப்பு வரைக்கும் எழுதுற மளிகை சாப்பிட்டாதான் தெரியும். அந்த சாப்பிட்டாவை எழுதி கொடுத்தது எங்க அண்ணன். போதும், என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்க. நானா உன்னை மோசம் பண்ணிட்டதா சொல்றேன்? வேற யாரு? படித்தவர் போல நடித்து என்ன மயக்கிறது யாரு? கவர்ச்சியான இலக்கிய மாளிகையில் அதன் தலைவனோடு கைகோர்த்து காவிய வாழ்க்கை நடத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கல்வி வெளிச்சம் இல்லாத இருட்டறைக்கு கொண்டு வந்தது யாரு?
நீங்களே தான் மீனா மீனா கோமேதகத்தோட சேர கூழாங்கலுக்கு என்ன அருகுது? என்ன கல்யாணம் செய்துக்க உங்களுக்கு என்ன யோகிதை? நானா உன்னை பலவந்தமா கல்யாணம் செய்துக்கலையே. எங்க அண்ணனுக்கு உன்னை பெண் பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஆனா உங்க அப்பா தான் உன்னை எனக்கே கல்யாணம் செய்து கொடுப்பேன்னு லெட்டர் போட்டார். நீங்க படிக்காதவருன்னு முன்னாலே சொல்லியிருந்தா எங்க அப்பா அப்படி எழுதுவாரா? ஏன் மறைச்சீங்க? மறைக்கலையே, நான் படிக்காதவன்னு தான் ஜாடையா சொன்னேன். ஆனா நீயும் உங்க அப்பா வந்து அதை ஏதோ தமாஷா எடுத்துக்கிட்டீங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காதவருங்கிறத பல விதத்துல நிரூபிக்கிறீங்க. மீனா, நான் படிக்காதவங்கிறது உண்மைதான். ஆனா நீ என் மேல ஏதேதோ பழி சுமத்துறப்பா, அதெல்லாம் பொய் மீனா, சுத்த பொய். போதும், என் வாழ்க்கை அநியாயமா பாழா போச்சு. ராவபகதூர் ரங்கதுரை பெத்து வளர்த்து பிஏ வரைக்கும் படிக்க வச்ச அந்த மீனா செத்துட்டா. மீனா, தயவு செய்து நீங்க இங்க இருந்து போயிடுங்க. மீனா, இப்ப நீங்க போறீங்க இல்ல நான் போகட்டுமா? சீதா, ராமாயணத்துல ராமர் வாலிய மறந்திருந்து கொன்னதை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இருந்தா ராமருடைய பெருமைக்கு அது ஒரு இருக்குதாங்க. லக்ஷ்மணனை பத்தி? அவர் ஒரு கர்மவீர். தாய் தந்தை மனைவி மாளிகை எல்லாம் மறந்து அண்ணனுடன் காட்டுக்கு போனார். என்னங்க, உங்க தம்பி கூட லக்ஷ்மணர் மாதிரி உங்க மேல அளவு கடந்து அன்பு கொண்டவராமே? ஆமா சீதா, உண்மையிலே என் தம்பி என் மேல உயிரியே வச்சிருக்கான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.